பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பழைய தடயத்தை முற்றிலும் அழிக்கிறார். ஆதார வசனம் சகரியா 10:6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். தேவஜனங்களே, பூமியில் உள்ள அனைத்து மனு வர்க்கத்திற்கும் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட நமக்கும் உண்டு. பலருடைய கடந்த காலம் கசப்பு, வெறுப்பு, நாற்றம். அதை மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வர முடியாத அளவிற்கு இத்து போனது. முழுவதுமே துன்பம் என்பது கிடையாது. நாம் நினைத்து கொள்கிறோம். சிலருடைய வாழ்க்கையை பார்த்து இவர்களது கடந்த காலம் அற்புதம், ரோஸ் பெட் தான், சுகமோ சுகம், எப்போதுமே அவர்களுக்கு வசந்த காலம்தான் என்று எண்ணுகிறோம். அப்படியும் இல்லை. இது நம்முடைய எண்ணத்தில் கோளாறே தவிர நிஜமல்ல. இரண்டுமே கலந்தது தான். இரண்டையுமே ஆவியில் முதிர்ச்சியுள்ளவர்கள் பேலன்ஸ்டாக பார்க்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள். இரண்டிற்குமே பெரிய அளவில் ரெஸ்பாண்ட் பண்ணி கொண்டாடுவதில்லை. அவர்கள் தங்களை அதனின்று பாதுகாத்து கொள்கிறார்களே தவிர அது வராமல் போகாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் தமது கிருபையினால் அவர்கள் அந்த பழைய கால வேதனை, நாற்றம், நிர்பந்தம், அவமானம் இவற்றிலிருந்து, அதாவது தடயமே இல்லாமல் ஆக்குகிறார். மற்றவர்களும் அதை தூக்கி வைத்து கொண்டு பேசாதபடிக்கு, இவர்களை தெரியாதாக்கும், இப்படி இருந்தவர்கள் தானே என்று சொல்ல அவர்களுக்கு தடயமே கிடைக்காதபடி செய்கிறார். மக்களும் பழையதை நினைத்து வருந்தாதபடிக்கு அதை மாற்றி புரட்டி கொண்டாடும் நினைவாக மாற்றுகிறார். இது சாத்தியமா? சாத்தியமே. தேவனுக்கு சாத்தியமே. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தானியேலின் 3 நண்பர்களையும் எரிகிற அக்கினி சூளையில் போட்டான். கர்த்தர் 4வது நபராக அக்கினியின் நடுவிலே அவர்களோடு உலாவினார். ராஜா பயந்து போய்விட்டான். அவர்கள் பெயரை சொல்லி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாருங்கள் என்றான். 3 பேரும் வெளியே வந்தார்கள். தானியேல் 3:27 வாசியுங்கள். அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி வெலம் செய்யாமலும், அவருடைய தலை மயிர் கருகாமலும், அவருடைய சால்விகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் கொஞ்சமும் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இது முடியுமாங்க? முடிந்ததே, நடந்ததே. இதுதாங்க கர்த்தருடைய மகிமை. இப்படித்தாங்க உங்களுக்கு எனக்கும் செய்வார். எனக்கு ஒரு சாட்சி தெரியும். ஒரு சகோதரியின் கணவர் கடன் வாங்கி செலுத்தாமல் வீட்டிற்கு அதை சொல்லாமலும் இருந்தார். பின் திடீரென்று இறந்து விட்டார். பணம் கொடுத்தவன், பணம் எனக்கு வேண்டாம், இவர்களை போலீஸ் லாக்கப்பில் அடைக்க வேண்டும், சில நாட்களாவது என்று பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்து விசாரணைக்கு ஸ்டேஷனுக்கு அழைத்தார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் இவர்கள் அரெஸ்ட் ஆகிவிடுவார்கள் என எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த சகோதரி ஜெபிக்கக்கூடியவர்கள். வழியெல்லாம் ஜெபித்து கொண்டே போய் தனது உண்மையான நிலைமை, தனக்கு எதுவும் தெரியாது என்பதை கூறியுள்ளார்கள். இந்த கையெழுத்து உங்கள் கணவருடையதானா என்று போலீஸ் ஆஃபீஸர் கேட்டது. ஆம், அவருடையதான் என்றார். பொய் சொல்லவில்லை. அந்த இடத்தில் கர்த்தர் காரியத்தை மாறுதலையாக மாற்றிவிட்டிருக்கிறார். யார் பணம் கொடுத்து மிரட்டி லாக்கப்பில் போட சொன்னார்களோ அந்த ஆஃபீஸர் அவர்களை மிரட்டி, இனிமே இந்த சகோதரியை தொந்தரவு பண்ணினால் உங்களை லாக்கப்பில் போட்டு விடுவோம் என்று பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். பழைய துன்பத்தின் தடயமே இல்லாமல் அவர்கள் வீடு வந்தார்களாம். நமது பழைய அவமானம், பிரச்சனை அவர்களுக்கு தெரிந்து விடுமோ? தெரிந்துவிட்டால் மதிக்க மாட்டார்களே, பெண் எடுக்க முடியாதே, பெண் கொடுக்க முடியாதே என்று தவித்து கொண்டிருக்கும் அன்பர்களே, நீங்கள் அதை நினைத்து புழுங்காமல் இருந்தால் சரி. ஒருவருடைய எண்ணத்திலும் கூட வராமல் மொத்த தடயத்தையும் தேவன் அழித்து விட்டார். நம்புங்கள். 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லியிருக்கிறது? பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எரேமியா 36:26 வாசியுங்கள். உங்களுக்கு புது இருதயம், புது ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழையவைகளை நீங்கள் கிளறாமல் இருந்தால் சரி. ஆதியாகமம் 49:6 யாக்கோபு லேவியை சபித்தான். இது பழைய வாழ்வு. உபாகம் 33:11 கர்த்தர் அதை புரட்டி போட்டார். நானே அவன் மேல், லேவியின் மேல் பிரியமாயிருக்கிறேன், லேவியை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன் என்றார். கேட்டீர்களா? பழைய தடயமே காணாமல் போய்விட்டது. நடந்ததே. அப்படியே நமக்கு நடக்குமே, உங்களுக்கு நடக்குமே. விசுவாசியுங்கள். மோவாபு தேசம் சாபத்திற்கு உட்பட்டது. யூதர்கள் மதிக்க மாட்டார்கள் மோவாபியர்களை. ரூத்து 4:11 இஸ்ரவேலின் வீட்டை கட்டும் மகளாக மோவாபிய பெண் ரூத்தை மாற்றினாரே.
லூக்கா 15:21-22 கெட்ட குமாரன் சகலத்தை இழந்து என்னை வேலைக்காரனாக வைத்து கொள்ளுங்கள், அது போதும் என்றான் தகப்பனிடம். தகப்பனோ அவனை மகனாகவே பழையபடி ஏற்றுக்கொண்டு அவனை அலங்கரித்து கொண்டாடுகிறான். அவனா இவன் என்பது போல முற்றிலும் மாற்றி பழைய தடயமே தெரியாமல் செய்தார் தகப்பன். நம்முடைய பழைய காரியங்கள் இப்படி இருக்க யார் நமக்கு வேலை கொடுப்பார்கள்? நல்ல சாட்சி இல்லையே, மோசமான ப்ரொஃபைல் என்று அங்கலாய்த்து சோர்ந்து போயிருக்கும் மகனே மகளே, இயேசுவிடம் வந்து எல்லாவற்றையும் சொல்லி இன்று ஜெபம் ஏறெடுக்கும். ப்ராசஸ் எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு வரும் ரிசல்ட்டை சொல்லுவேன். புதிய மனிதனாக மாற்றி புது பலன் கொடுத்து புதிய தரிசனம் கொடுத்து புதிய ஞானம் கொடுத்து உங்களை யாவரும் மதிக்கும் வண்ணம் விரும்பும் வண்ணம் செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது இதை நம்ப வேண்டும். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். நடந்து விட்டது போல அடைந்து விட்டது போல ஸ்தோத்திரியுங்கள், அடைவீர்கள். பழையதை தேடினால் அந்த தடயமே தென்படாது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நீர் எல்லாவற்றையும் புதிதாக்குறவர், புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிறவர். பழைய குப்பை புழுதி வாடையே தெரியாமல் துடைத்து போடுகிறவர். உமது கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். உயர்த்துவீராக. பழைய தடயத்தை இல்லாமல் காணாமல் பண்ணுவீராக. உம்மால் கூடும். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.